ட்ரெய்லரை பார்த்த உடனே ஒரு பக்குன்னு தலைவர் ஃபேன்ஸுக்கு ஒரு இருந்த ஒரு சின்ன ஷாட்டு, ஒரு ஃப்ரேம் அப்படின்னா அவருடைய அந்த என்ன சொல்கிறது, அந்த பாஷாவில் வரும் இல்லைங்களா, விண்டேஜ் போர்ஷன். அந்த விண்டேஜ் போர்ஷனில் அந்த அது என்ன ஷாட், அந்த ஷாட்டுக்கு பேர் தெரியல. சரி, ஆக்சுவலாக அவர் நடந்து வர்றதை அப்படியே வந்து அவர் விண்டேஜில் என்னவா இருந்தாருன்னு அப்படின்ற அதுதான் வந்து நமக்கு பாஷாவே, ஓவரால் பாஷாவே இப்போ எல்லாத்துக்கும் ஞாபகம் வரும்னா அந்த பிஜிஎம் போட்டு அவர் நடந்து வர்றது தான், அந்த நடந்து வர்றதை அந்த ஷாட்டில் எடுப்பாங்க இல்லைங்களா. ஸோ அந்த ட்ரெய்லரில் பார்த்திங்க அப்படின்னா அந்த அந்த நெகட்டிவ் ஷாட் மாதிரி இருக்கு இல்லைங்களா. ஸோ அது வந்து அவருடைய விண்டேஜ் போர்ஷன்ஸை காட்டுறாங்க. ஸோ சம்பவம் வந்து அவர் விண்டேஜில் வந்து கூலியாக இருக்கார். அந்த கூலியாக இருக்கும் பொழுது அவர் பண்ணியிருக்காரு ஒரு சில சேட்டைகள், அப்படி இல்லைன்னா ஏதோ ஒரு விஷயத்தை எதிர்த்து நின்றுப்பார், அப்படி இல்லைன்னா அவரே மோசமாக கூட இருந்திருக்கலாம். ஏதோ ஒன்று சொல்ல வராங்க, கன்வே பண்ண வர்றாங்க. ஸோ ஒரு பேடி மாதிரி ஒரு கம்ப்ளீட்டாக வந்து இது வரைக்கும் எதிர்பார்க்காத ஒரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு பிம்பம் அந்த ஒரு சின்ன ஷாட்டில் ஒரு ஃப்ரேமில் கிடச்சிது.